வணக்க நண்பர்களே. 2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் நடக்க போகுது. அதில் நாம் தமிழர் கட்சி இன்று தங்களது வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்தி இருக்காங்க. இது மிகவும் வெகு விமர்சையாக நடந்திருக்கு. அதோட சின்னம், இந்த கூட்டத்தில் சின்னம் பற்றி அறிவிக்க இல்லை. ஏனென்றால் இந்த சின்னம் பற்றி கூறுகையில் சின்னம் இன்னும் ஒதுக்கீடு செய்யலை. நாம் தமிழர் கட்சி கேட்ட சின்னம் இன்னும் தரவில்லை. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சின்னத்தை கொடுத்திருக்கு. அது நாம் தமிழர் கட்சி மறுத்துள்ளது. தங்களுக்கு பிரிதொரு சின்னத்தை ஒதுக்குமாறு. அதற்கு 4-6 சின்னம் நாம் தமிழர் கட்சியால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஏதாவது ஒன்று தரும்படி நாம் தமிழர் கட்சி கேட்டிருக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் கிடைக்குதா அல்லது கேட்ட சின்னம் கிடைக்குதா என்று வரும் 26ஆம் தேதிக்கு சின்னம் பற்றியான செய்தி வந்தேறும். வரும் 26ஆம் தேதி கண்டிப்பாக வரும் என கூறப்படுகிறது. சிறப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த மேடையில கிருஷ்ணகிரி வேட்பாளராக வனக்காவலர் வீரப்பன் அவர்களது மகள் வித்யாராணி அவர்களை அறிமுகம் செய்து சீமானவர்கள் மேடையில பல தரப்பட்ட கல்வியலாளர்கள் இருந்த மேடையாகவே காணப்படுகிறது. பல மருத்துவர்கள், பல பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், விவசாயி, பொறியியலாளர்கள், மற்ற பட்டதாரிகள் என அந்த மேடையை ஒரு கல்வியலாளர்களாகவே காணப்பட்டது. குறிப்பாக சொல்ல போனால் 16 மருத்துவர்களையும் 8 பொறியியலாளர்களும் 4 பேராசிரியர்களும் அதே 4 ஆசிரியர்களும் 2 சமூக செயற்பாட்டாளர்களும் ஒரு விவசாயி 5 பட்டதாரிகள் என அந்த மேடையை அலங்கரித்து இருந்தனர். கிட்டத்தட்ட 40 வேட்பாளர்கள், ஆணுக்கு பெண் சரி சமமாக 20 பெண்கள் 20 ஆண்கள் என இருந்தார்கள். நாம் தமிழர் கட்சியின் சமூக நீதிக்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு தேர்தலிலும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் இதை செய்து வருகிறார். சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அடுத்த பிற கட்சிகளின் பார்க்க நாம் தமிழர் கட்சி ஒரு சமூகத்துக்கான, ஒரு மக்களுக்கான சமூக நீதிக்கான பேணக்கூடிய ஒரு கட்சியாகவே இது காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், யாரும் தனித்து அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 40 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார்கள், தனித்து போட்டியிடுகிறார்கள். ஆகையால் இந்தியாவின் மிகப்பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சியை குறிப்பிடலாம். ஏனென்றால் இப்போ அனைத்து கட்சிகளும் தனித்து போட்டியிட பயப்படுகிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி வெற்றியோ தோல்வியோ தனித்து தான் நிற்பேன்னு நின்று காட்டி கொண்டிருக்கிறார்கள். சின்னம் பற்றிய செய்தி முதலே சொல்லிட்டு இருந்தாலும் வரும் 26ஆம் தேதிக்குள்ளேயே நல்ல செய்தி ஒன்று வரும். நாம் தமிழர் கட்சியின் சின்னம் ஏதென்று வரும் 26ஆம் தேதி குறிப்பிடுவார்கள் என நம்பத்தகுந்த வட்டாரத்தில் இருந்து செய்தி வந்திருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.